வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என் பாப்பா வீடியோ எடுத்து வச்சுருக்கா. நான் டிவி கிட்ட போயிட்டு தாராவை மட்டும் ரசிப்பேன், அவ்வளோ ரசிப்பேன் தாராவை என் பொண்ணு மாதிரியே நான் நினச்சிட்டேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் சொன்னாங்களே பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணெல்லாம் தெரியல, என் பொண்ணாக தான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்ன உங்களுக்காக இன்னொரு சாங் பாடலான்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் டெடிகேட்டட் டு எவ்ரிவன். கண்டிப்பாமா. விழிப்பூதுட்டால் உன் பின்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா, அழுக்கதிரே. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்து இவங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இவங்க தனுஷை பார்க்கணுன்னு, தனுஷ் வேற ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியே தானே போவோம். அதனால நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். இப்படி தான் நினச்சேன். அவங்கள டிவிலேயே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். என் பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் யாரை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? இன்னார் தான் இந்த ஹீரோக்காக அப்படிங்கிறது கிடையாது. நல்ல டீம் கூட நியூ கமர் வச்சு கூட செய்யலாம், as long as it's a team that works together. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களே மஸ்ட் த ப்ளே பாயில் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். அதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட இருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் கொடுக்குறது இமோஷன், அந்த யூத், அந்த எனர்ஜி கொண்டு வர்றது அவங்கன்னா. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஃபன்னாக தான் இருப்பாங்க, நாட்டியாக தான் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிடைக்கிற இந்த பர்டிகுலர் விஷயம் வரும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அடிப்பண்ணி சொல்லும் போது இந்த ஓஜி சிம்மு ஃபேன் தெரியுமா நாங்கள் அப்படின்ற மாதிரி, நாங்களாம் ஓஜி சூரியனா ஃபேன். சஹி விலகாதே அந்த டைம்லேருந்தே நாங்கள் வந்து அதெல்லாம் அப்படி கேட்டு இப்போ பார்த்து எல்லோரும் இப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது நாங்களாம் அப்போலேருந்தே ஃபேன், உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு இருக்கு. ஜெயின் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவள் தாரா எல்லாருமே ஏமாற்றிட்டாங்கன்னா அவளுக்கு தெரிய வேணாம், இது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. யார் அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுனது? இட் ஹிட் மீ ஸோ ஹார்ட். தெரியல, எனக்கு தனிப்பட்டு அப்படி சொல்ல தெரியல. நாங்கள் தான் எழுதியிருப்போம், எல்லாமே நாங்களே வச்சுப்போமே. த லுக்ஸ் இன்னும் இப்போ ஜெயின் வந்து அழகுக்காக மட்டும்தான், அது இந்த பொண்ணு சூப்பராக அழகாக ஜம்முன்னு தான் இருக்கேன், நான் அப்படிலாம் சொல்லலை. தயவு செய்து ரெக்கார்ட் கூட பண்ணி கேட்டுறாதீங்க. பாபி ஷாலுமாலாம் நாங்கள் அப்போ பேசும்போது நாங்களே எப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டுடலாமா, எந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளலாம் பேசியாச்சு. பட் நீங்களாம் அந்த மாதிரி இறங்குவீங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கலங்க.